மகா கூட்டணி மெகா கூட்டணின்னு வடநாட்டு இடைத்தேர்தல் முடிவுகள் மத்திய ஆட்சிக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்க அடுத்த தேர்தலுக்கு கூட்டு குழம்புன்னு அரசியல்வாதிங்க கிளம்ப அரசியல் அறிவியல் அரசல் புரசல் அவியல் துவையல் எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு அறுசுவையோட தினசரி செய்தி சொல்ல நம்ம பேப்பர் தோசை வந்திருக்கு பாருங்க. தந்தனக்க 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 தந்தனக்க. சலுகை சலுகை வரி சலுகை, ஆந்திராவுக்கு சலுகை, தெலுங்கானாவுக்கு சலுகை. மத்திய அரசு முடிவு எங்களை பாதிக்கும், மாநிலங்கள் பலவற்றை பாதிக்கும். முதல்வர் கருத்து கடிதம் மூலம் கருத்து, பிரதமருக்கு எழுதிய கடிதம் மூலம் கருத்து. மௌலிவாக்கம் கட்டிடம் 11 மாடி கட்டிட விபத்து விசாரணை, ஒரு நபர் விசாரணை, நீதிபதி ரகுபதி விசாரணை, அறிக்கை சமர்ப்பிப்பு, முதல்வரிடம் சமர்ப்பிப்பு. ஊர்வலம் ஊர்வலம் நெய்வேலியில் ஊர்வலம், 15 கிராம மக்கள் இணைந்து ஊர்வலம் ஊர்வலம். நிலக்கரி எடுக்க நிலங்களை எடுத்தால் வேண்டும் வேண்டும் இழப்பீடு வேண்டும், வீட்டில் ஒருவருக்கு வேலை என்றும் வேண்டும் வேண்டும். பொதுமக்கள் கோரிக்கை. இடைத்தேர்தல் முடிவுகள், தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. பீகார், கர்நாடகம், மத்திய பிரதேசம், பஞ்சாப் தொகுதிகள் 18 முடிவுகள் வெளியீடு. வாக்குறுதி நிறைவேறாதது தாமரைக்கு சரிவு, ஞான தேசிகன் கருத்து. இடைத்தேர்தல் முடிவுகள் ஒருபோதும் பாதிக்காது தமிழிசை எதிர்பார்ப்பு. ஆளுநர் மாற்றும் விவகாரத்தில் அடுத்ததாக ஷீலா தீட்சித், கேரள ஆளுநர் ஷீலா தீட்சித் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் சந்திப்பு, குடியரசுத் தலைவர் பிரணாப்புடனும் சந்திப்பு. இங்கிலாந்து இந்தியா பொருளாதாரம் மேம்பட இணைந்து செயல்படுவோம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, இங்கிலாந்து துணை பிரதமர் நிக்லெக் இருவரும் சந்திப்பு. பதவி உயர்வு, பணி நிரந்தரம், இன்னும் பல கோரிக்கைக்காக செவிலியர்கள் போராட்டம், திண்டுக்கல்லில் ஆர்ப்பாட்டம். நீதிபதிகளை நியமனம் செய்யும் தேசிய நீதித்துறை ஆணைய மசோதாவிற்கு எதிராக வழக்கறிஞர்கள் போராட்டம், மதுரையில் ஆர்ப்பாட்டம். மழை 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 மழை, தலைநகர் சென்னையில் மழை மழை, மேலும் தொடரும் மழை. மழை. வானிலை மையம் அறிவிப்பு. உற்சாகமாய் துவங்கியது அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டி கிராண்ட் ஸ்லாம். பட்டம் வெல்ல முன்னணி வீரர்கள் முட்டி மோதல். இந்தியா சார்பில் இரட்டையர் பிரிவில் லியண்டர் பயஸ், போபண்ணா, சானியா மிர்சா அவரவர் இணையோடு பங்கேற்பு. சூப்பரான செய்தி நம்ம செய்தி. கடந்த 1993ஆம் ஆண்டு முதல் 2009 வரை ஒதுக்கப்பட்ட நிலக்கரி சுரங்கங்களில் முறைகேடு கண்டுபிடிக்கப்பட்டதால் அனைத்து ஒப்பந்தமும் ரத்து செய்யப்படும் என மத்திய அரசு அறிவிக்க, ஊழல் முறைகேடு விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏற்று செயல்படுத்துவோம் என மத்திய அரசின் நிலக்கரி அமைச்சர் பியூஷ் கோயல் கூறிவிட்டதாக ஒதுங்கி வருகிறார் நமது ஒதுக்கீடு செய்தியாளர். நீதிபதிகளை நியமனம் செய்யும் மத்திய அரசின் முடிவில் தலையிட முடியாது என்று உச்சநீதிமன்றம் கைவிரித்து விட்டதாக பொதுநல மனுவை ஓரங்கட்டுகிறார் நமது சட்ட சிக்கல் செய்தியாளர். நீதிமன்ற தீர்ப்பை ஏற்று ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என நெய்வேலி அனல் மின் நிலைய பணியாளர்கள் வேலைநிறுத்த அறிவிப்பை வெளியிட, NLC நிர்வாகம் தொழிற்சங்க தலைவர்களோடு அரசு தரப்பும் இணைந்து நடத்திய முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்துவிட்டதாக போராட்ட கொடியேற்றுகிறார் நமது புதுவை செய்தியாளர். சேலம் மாநகராட்சியில் அடிப்படை வசதிகள் இல்லை என்றும், தூத்துக்குடி மாநகராட்சியில் மேயர் தேர்தலுக்காக புதிய அறிவிப்புகள் என்றும் குற்றம் குறை சொல்லி திமுகவினர் வெளிநடப்பு செய்ய, பழனி நகராட்சியில் எம்ஜிஆர் சிலை வைப்பது தொடர்பாக அதிமுகவும் திமுகவும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் நாற்காலிகள் தூக்கி வீசப்பட்டு மைக் மேஜையெல்லாம் கீழே விழுந்ததாக ஜனநாயக கொடியேற்றுகிறார் நமது மக்களாட்சி செய்தியாளர். தமிழகத்தில் தாமரை கட்சி கூட்டணியை வலுப்படுத்த புதுச்சேரியில் அனைத்து தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு செய்கிறார் எதிர்கால தேர்தலுக்கான நமது முந்திரிக்கொட்டை செய்தியாளர். பீகார் மாநிலத்தில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் கூட்டணி அமைத்து 10க்கு 6 கொத்தாக அள்ளி சென்றதால் தாமரை வாடி போய்விட்டது என அரசியல் கணக்கை பிரித்து மேய்கிறார் நமது வரவு செலவு செய்தியாளர். கர்நாடகாவில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் 3இல் 2 ஆளும் காங்கிரஸ் தக்க வைக்க எடியூரப்பாவின் கோட்டையில் போட்டியிட்ட அவரது மகன் ராகவேந்திரா
குறைந்த ஓட்டில் தாமரையை மலரச் செய்ததாக கூறுகிறார் நமது அண்டை மாநிலத்து செய்தியாளர். சண்டிகரில் கார் பார்க்கிங் செய்வதில் ஏற்பட்ட தகராறு முற்றி கைகலப்பு ஆகி போனதால் கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங்கின் தந்தை யோகராஜ் சிங் கைது செய்யப்பட்டதாக கூறுகிறார் நமது பிரபலங்களின் பிராபலங்களை சொல்லும் செய்தியாளர். பாகிஸ்தான் ராணுவம் எல்லையில் தொடர்ந்து தொல்லை கொடுத்து வருவதால் எல்லை பாதுகாப்பு படை, உளவுத்துறை, ராணுவ உயரதிகாரிகளோடு மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவசர ஆலோசனை நடத்தியதாக பதட்டமான செய்திகளை பற்ற வைக்கிறார் நமது எல்லைக்கோட்டு செய்தியாளர். டெஸ்ட் போட்டியில் வம்பில் சிக்கிய இந்திய கிரிக்கெட் அணி ஒருநாள் போட்டியில் வெற்றி பெற துடித்த வேளையில் தொடர் மழையால் ஆட்டம் ரத்து செய்யப்பட்டதாக ஏமாற்றமடைகிறார் நமது 24 மணி நேர விளையாட்டு செய்தியாளர் என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்திக்கு தாவுகிறோம். இந்தியாவோட நல்லுறவை கெடுத்து பிரதமருக்கு நெருக்கடி கொடுக்க ராணுவம் செயல்படுதுன்னு நவாஸ் ஆதரவாளர்கள் முணுமுணுக்க, புதிய அரசியலை உருவாக்குவோம்னு மதகுருவும் ஆட்சியை மாற்றுவோம்னு முன்னாள் கிரிக்கெட் வீரரும் மல்லுக்கு நிக்க, சிக்கி சின்னா பின்னமாகி முட்டி மோதி தவிச்சுக்கிட்டு இருக்காரு பாகிஸ்தான் பிரதமர். இப்பவோ எப்பவோன்னு நாற்காலியை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு காவல் காத்துக்கிட்டு இருக்கோம். திருவாளர் பிரதமர் கதையை பார்ப்போம் வாங்க. நடுக்கடலில் கப்பல் வாங்கினதுல ஊழல், வானத்துல பறக்கும் ஹெலிகாப்டர் ஊழல், பூமிக்குள்ள தோன்ற சுரங்கத்துல ஊழல். அதெல்லாம் அவங்க ஆட்சியில நடந்ததுங்க. எங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கன்னு எல்லா ஊழலுக்கும் விளக்கம் வேற. அரசுக்கு வருமான இழப்பு, முறைகேடு, லஞ்சம், ஊழல் அப்படி இப்படின்னு எப்படி புகார் வாசிச்சாலும் ஆதரிக்க ஒரு ஆளு, எதிர்க்க ஒரு ஆளு, நாட்டோட வளர்ச்சியில இவங்க பங்கு இருக்கே பங்கு. நாம என்னத்த சொல்றது? நான் முதலமைச்சர் ஆனா போடுற கையெழுத்து இந்த மதுவை ஒழிக்கிறதுக்கான கையெழுத்து தாங்க. பணம் கொடுத்து தேர்தல் நேரத்தில் மக்களோட ஓட்டை வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இலவசங்களை கொடுத்து மக்களை ஏமாத்துறாங்க. தமிழ்நாட்டில் கேள்வி கேட்கறதுக்கு யாருக்குமே தைரியம் இல்லைங்க. எல்லாரும் பயப்படுறாங்க. தமிழ்நாட்டில் கேள்வி கேட்கக்கூடிய ஒரே ஆள், தைரியமான ஆள்னா அது நான் மட்டும்தாங்க. இங்கே பாருங்க, எவ்வளவு அவதூறு வழக்குகள் வந்தாலும் தொடர்ந்து கேள்வி கேட்பாங்க. அந்த வழக்குகளை சந்திக்க தயாராகவும் இருக்குங்க. அண்ணாச்சி, தைரியமா கேள்வி கேட்குறேன் நான் மட்டும்தான் சொன்னது, நான் இல்லைங்க. பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் இருக்காங்களா, அவங்கதான். திமுக ஒரு ஜனநாயக கட்சிங்க. அதிமுக மாதிரி ஒரு சர்வாதிகார கட்சி இல்லை. திமுகவில் சாதாரண தொண்டன் கூட தலைவனாகலாங்க. அது மட்டும் இல்லை, யாரு வேணா தலைமையை பார்த்து கேள்வி கேட்கலாம். ஆனால் அதிமுகவில் அப்படி கேள்வி கேட்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம், அப்படி கேள்வி கேட்க முடியுமா? என்னங்க நீங்க இப்படி கேள்வி கேட்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டது நான் இல்லைங்க, திமுகவோட துரைமுருகன். பலான் பலான் பலான். இப்ப இருக்கிற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஓய்வு பெறப்ப புதுசா ஒரு தலைமை நீதிபதியை நியமிக்கிறதுக்கு மத்திய அரசு பணிமூப்பு அடிப்படையில் நியமிக்க கூடாதுங்க. அதை கடைபிடிக்கவும் கூடாது. உண்மையிலேயே தகுதியான ஒருத்தரை தான் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா உட்கார வைக்கணும். அதுதான் நியாயமும் கூட. பலான் 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 அப்படின்னு நான் சொல்லிங்க. இந்திய பத்திரிகை கவுன்சிலின் தலைவரும் முன்னாள் நீதிபதியுமான மார்கண்டேய கஜ்ஜு. பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்னன்னா, இந்த மதசார்பற்ற கட்சிகள்லாம் பிரிஞ்சு நின்னதான்ப்பா. அதனால்தான் ஓட்டு கூட பிரிஞ்சிச்சு. ஆனா மறுபடியும் அந்த தப்பை நாங்க பண்ண மாட்டோம். ராஷ்டிரிய ஜனதா தளம், ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் காங்கிரஸ் கட்சிலாம் சேர்ந்து பாரதிய ஜனதாவோட முன்னேற்றத்தை கண்டிப்பா தடுப்போங்க. அது மட்டும் இல்லாமல் சமீபமாக இந்த பீகாரில் நடந்ததுல தேர்தல், அதில் எங்களுக்கு 1.60 கோடி ஓட்டு கட்சிது. ஆனால் பாஜகவுக்கு அந்த ஓட்டை விட கம்மியாக தான் கட்சிது. அதனால் மறுபடியும் பாஜகவை நாங்கள் ஜெயிக்க விடவே மாட்டோங்க. இந்த மாதிரி வெற்றி நிச்சயம், அது வேத சத்தியம் அப்படின்னு சொன்னது நான் இல்லைங்க, லல்லு பிரசாத் யாதவ். பூவு பூவு பூவு, முல்லைப்பூ, மல்லிப்பூ, ஜாதிப்பூ, கனகாம்பரம், பூ வாங்கலையோ பூவு. தமிழ்நாடு பாரதிய ஜனதாவுடைய முதல் பெண் தலைவராக என்னை தேர்ந்தெடுத்ததுக்கு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். நான் பிறந்தது ஒரு காங்கிரஸ் குடும்பத்தில் தான். ஒரு காங்கிரஸ் தலைவருக்கு மகளாக தான் நான் பிறந்தேன்.
அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நான் வளர்க்கவும் பட்டேன். கடந்த 50 ஆண்டு காலமாக காங்கிரஸ் கட்சி நம்ம நாட்டை ஆண்டிருக்காங்க. ஆனால் சரியான நலத்திட்டங்கள் எதுவும் கொடுக்கல அப்படின்றத உணர்ந்து தான் நான் பாரதிய ஜனதாவிலே சேர்ந்த உடனேலாம் நான் இந்த நிலைமைக்கு வந்துடல. இதுக்காக நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன். படிப்படியாக நிறையா உழைச்சிருக்கேன். நிறைய ஃபீல்டு ஒர்க்லாம் பார்த்துருக்கேன். அதுக்கு கிடைச்ச அங்கீகாரம்னு தாங்க நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல பண்பட்ட அரசியல் தலைவராகவும் என்னுடைய தந்தையாகவும் இருந்து எனக்கு வாழ்த்து தெரிவித்த குமரி அனந்தர் அவர்களுடைய வாழ்த்துக்களையும் நான் மனமாற ஏற்றுக்கிறேன். பூவு பூவு பூவு. ஆட இப்படி சொன்னது யாருன்னு கேட்குறீங்களா? வேற யாரு? தமிழிசை சவுந்தரராஜன். மத்தியில் ஆட்சி செய்கிற பாஜக அரசோட தவறுகளை சுட்டி காட்டவும் தட்டி கேட்கவும் எதிர்க்கட்சி வேண்டும் மக்கள்லாம் ஆசைப்படுறாங்க. ஆனால் இந்த பாஜக அரசு தங்களோட செயல்களை யாருமே தட்டி கேட்கக்கூடாது, இவ்வளவு ஏங்க எதிர்க்கட்சியே இருக்கக்கூடாதுன்னு திட்டமிட்டு செயல்படுறாங்க. ஆனால் பாருங்க, இது ஜனநாயகத்துக்கு ரொம்பவே எதிரானது சொல்லிட்டேன். ஆமாம் அண்ணாச்சி, ஏன் திட்டமிட்டு செயல்படுறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு சொன்னது நான் இல்லைங்க, ஜி.கே. வாசன் இருக்காங்களா, அவங்க தான். குரங்கு கையில பூமாலையை கொடுத்த கதையா இப்படி ஆகி போச்சேன்னு கிராமத்து பக்கம் புலம்பல் சத்தம் கேட்கும். ஆட்சி அதிகாரத்துல அரசு பதவியில இருந்துகிட்டு மக்களை காக்குற காவல் அதிகாரிங்க வேலியே பயிரமேஞ்ச கதையில சிக்கி இருக்காங்களாம். அதாங்க இன்றைய கருத்து படம். கார்ட்டூன். நம்ம கோலிவுட்டு, பாலிவுட்டு, டோலிவுட்டு, ஹாலிவுட்டுன்னு எந்த பக்கம் திரும்பினாலும் கேட்டிங்களா கதையன்னு ஆரம்பிச்சிராங்கப்பா. ஆமா ஆமா ஆமாப்பா, இவங்க சொல்ற கதையெல்லாம் கேட்டு ஒரு படமே எடுத்துடலாம்ப்பா. அப்படியாப்பா? வாங்க என்னான்னு பாப்போம். வாங்கப்பா. திரையுலகத்தில் அடியெடுத்து வச்சு 40 ஆண்டு காலம் முடிஞ்சதுனால லிங்கா படப்பிடிப்பப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கேக் வெட்டி கொண்டாடினாராம். நாங்களும் வாழ்த்துறோம்ப்பா. முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி படுகொலையை மையமா வச்சு பஞ்சாப் மொழியில எடுக்கப்பட்ட கௌம் தேஹீரே படத்தை வெளியிட்டா சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்னு கடைசி நேரத்துல தடை பண்ணி போட்டாங்களாம். பஞ்சாப் பஞ்சு டக்குன்னு பத்திருக்குன்னு பயந்துருப்பாங்கப்பா. நடிகர் ஜீவாவும் துளசி நாயரும் ஜோடியை நடிக்கிற யான் படத்தோட 2 பாடல் காட்சிகள் சுவிட்சர்லாந்தில் போய் எடுத்தாங்களா. படத்தோட இறுதிக்கட்ட படப்பிடிப்பாம். சுசிமா டிக்கெட் பின்னாடி ஆடுறாங்களான்னு கேட்டு சொல்லுங்கப்பா. சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சு 7 வருஷத்துல 17 படங்கள் மட்டுமே நடிச்ச நம்ம இந்தி நடிகை தீபிகா படுகோனே வாங்குற சம்பளம் தான் எல்லா நடிகையும் வாங்குற சம்பளத்தை விட அதிகமா. பாப்பா படுகோனே குடுங்க கோடிங்கன்னு கேட்டு கராரா வாங்கியிருக்கும் போலப்பா. நடிகை ஸ்ருதி ஹாசன் தீவார் படத்துக்காக நடிகர் அர்ஜுன் கபூர் கூட சேர்ந்து டூயட் பாட்டுக்கு குத்தாட்டம் ஆடிட்டு இருக்கும்போது சுத்தி நின்ன குதிரையில ஒண்ணு எட்டி வதைக்க வந்துருச்சான். அப்புறம் என்ன, ஹீரோ தான் காப்பாத்தினாராம். குதிரைக்கு குத்தாட்டம் பிடிக்கல போலப்பா. அனில் கபூர் நடிச்சு 1989 வெளியான ராம்லகான் படத்தை 25 வருஷம் கழிச்சு இப்போ மறுபடியும் ரீமேக் பண்ண போறாங்களாம். அதுக்கான நடிகர் நடிகைகள் தேர்வு நடந்துகிட்டு இருக்கான். மறுபடியும் அப்பப்போ ரீமேக் வைரஸ் தலகாட்டுதப்பா. இயக்குனர் மணிரத்னத்தோட அடுத்த படத்துல மலையாள நடிகர் மம்முட்டியோட மகன் தான் ஹீரோவா நடிக்க போறாராம். ஆனா அவருக்கு ஜோடியை நடிக்கத்தான் ஆள் தேடிட்டு இருக்காங்களாம். சேட்டனுக்கு ஏத்த சேச்சிய செஞ்சாவது கொடுங்க மம்முட்டி சாரு.
ஒரு முறை முடிவு பண்ணிட்டா காத்திருக்கவே கூடாது, போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நடிகர் விஜய் ஃபேஸ்புக்ல கருத்து தெரிவிச்சிருக்காராம். அப்போ படத்துல இந்த பஞ்ச் டைலாக் எங்கேயாவது ஒரு மூலையில பதுங்கி இருக்கும்பா. நடிகை ரேகா நடித்த சூப்பர் ஞானி திரைப்படமும் ஷாருக் கான் நடித்த ஹாப்பி நியூ இயர் திரைப்படமும் தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதுனால இந்தி திரைப்பட உலகே சும்மா எதிர்பார்ப்புல இருக்கான். இந்த 2 வெடியில எந்த வெடி சிவகாசி வெடியா இருக்குன்னு தெரியலையாப்பா. இந்திய பட உலகில் ஷாருக் கான், சல்மான் கான், அமீர் கான் 3 கானும் போட்டு நடிச்சாலும் இந்த ஷாருக் கானுக்கும் அமீர் கானுக்கும் ஒத்து போகவே மாட்டேங்குதான். ஒரு பாப்கார்னை சாப்பிட்டு கூழாங்கப்பா. காவிய தலைவன் படத்துக்காக பழமையான இசைக்கருவிகள் எல்லாம் வச்சு இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் 14 பாடல்களை உருவாக்கி இருக்காராம். அப்போ காவிய தலைவன் இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் தான்ப்பா. மும்பை கடற்கரையில வெள்ளக்காரன் காலத்துல கட்டின 15 பெட்ரூமு, 4 கிச்சனு, 3 பாரு, பெரிய பூங்கா இருக்கிற பெரிய பங்களாவை பிரியங்கா சோப்ரா 100 கோடி ரூபாய்க்கு விலை பேசிட்டாங்களாம். பிரியங்கா சோப்ரா இனி ஃப்ரீயா கடற்கரை காத்து வாங்கலாம்ப்பா. ஆமாமா, நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டுல ஊழல் நடந்தது உண்மைதான்னு உச்ச நீதிமன்றம் உச்சந்தலையில நங்குன்னு கொட்ட, மௌலிவாக்கத்துல இடிச்சு விழுந்த கட்டடத்துக்கு காரணம் என்னவா இருக்கும்னு தோண்டி துருவி ஆய்வறிக்கை சமர்ப்பிக்க, அடுத்த நாள் பொழுது விடிஞ்சா யார் தலை உருள போகுது, ஆளுநரா அமைச்சரா முதல்வரான்னு அரசியல் புள்ளிகள் தூக்கமில்லாம தவிக்க, சினிமா விளையாட்டு அரசியல்னு களைகட்டும் கலக்கல் செய்திகளோட கலாட்டாவா கண்டுகளிக்க பேப்பர் தோசை வந்து சேரும். அது வரைக்கும் நம்ம பொதுயுகத்துல காத்துருங்க. சூப்பரான செய்தி நம்ம செய்தி.